இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 6 மீனவர்கள் சென்னைக்கு வருகை தந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 8 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கடந்த 11ஆம் தேதி கைது செய்தனர். இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின் 6 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்தனர். இந்நிலையில் கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்த 6 மீனவர்களையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மீனவர் முனீஸ்வரன், இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு 50,000 அங்கே உள்ள பணத்துக்கு ஒரு ஆளுக்கு 50,000 ஃபைன் கட்டி முதல் முறையாக இந்த இது பண்ணியிருக்காங்க. 60 லட்ச ரூபா டிரைவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இலங்கை கடற்படை இந்த சுடுறதை மட்டும் இப்போ விட சொல்லுங்கள். இப்போ அது மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணி தான் போட்டுகளை பிடிக்க இன்றைக்கி எங்கள் போட்டெல்லாம் ஃபயர் பண்ணி தான் போட்டை பிடிச்சாங்க. எங்களுக்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இரவு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேப்பாக்கம் எழிலக வளாகத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து சத்துணவு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் கலா, சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் எனவும், தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் செய்யும் 95 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மேலும் சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெறும் பொழுது ஒட்டுமொத்த தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், 63,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். முதல் கோரிக்கையாக முறையான காலமுறை சத்துணவு ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஓய்வூதியம் அகவிலைப்படியுடனும் கூடிய ஓய்வூதியம் ரூபாய் 9,000 வழங்க வேண்டும். காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும். குறிப்பாக 95 அரசாணையை தொகுப்பூதிய மொழியில் தொகுப்பூதிய அத்தக்கூலி முறையில் இன்று சமையல் உதவியாளர்களை 8,997 பேர்களை பணி நியமனம் செய்வதாக அரசாணை எண் 95 அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த தொகுப்பூதிய அரசாணையை ரத்து செய்து சிறப்பு காலமுறை ஊதியத்தை மாற்றி தேர்தல் வாக்குறுதியில் கூறியவாறு முறையான காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும். கோவையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 பேரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கோவை உக்கடன் வின்சன் சாலையில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இளைஞர்களை 3 பேர் பிடித்து அப்பகுதி மக்கள் விசாரித்து வருகின்றனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசிய நிலையில் ஒருவர் தப்பியோடியுள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பொதுமக்கள் மற்ற 2 பேரை சுற்றி வளைத்து பிடித்து அவர்களை சோதனை செய்தனர். அவர்களிடம் ஏராளமான போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். கோவையில் ஈமு கோழி மோசடியில் ஈடுபட்ட சுகி ஈமு நிறுவன இயக்குநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோவை டாட்பெட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த குருசாமி சுசி ஈமு ஃபார்ம்ஸ் இந்தியா எனும் நிறுவனம் தொடங்கி கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து மோசடி செய்ததாக புகார் கூறப்பட்டது. பொள்ளாச்சியில் 1087 முதலீட்டாளர்களிடமிருந்து 19 கோடியே 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கடந்த 2012ஆம் ஆண்டு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கோவை டான்பெட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் மோசடி செய்த தொகையான 19 கோடியே 2,40,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டனர். பூந்தமல்லியில் பகலில் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து கொண்டு இரவில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 ஆட்டோ டிரைவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பூந்தமல்லி பகுதியில் வாகன கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் கரையான்சாவடியில் ஆட்டோவில் சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த நபர்களை மடக்கி சோதனை செய்தனர். அவர்களிடம் 3 கிலோ கஞ்சா, 1,400 போதை மாத்திரைகள், 5 போதை ஊசிகள் இருந்ததை போலீசார் கைப்பற்றினர். இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களான ஆவடியைச் சேர்ந்த மனோஜ்குமார், ராஜ்குமார், விக்னேஷ், பிரதீப், அரித்தர் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கோவை சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் சிறை அதிகாரிகள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையைச் சேர்ந்த யேசுதாஸ் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே யேசுதாஸ் கடந்த 27ஆம் தேதி சிறை கழிவறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்பட்ட நிலையில் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
இந்நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி கோவை மத்திய சிறையின் துணை அலுவலர், உதவி அலுவலர் உட்பட 4 பேரை சஸ்பெண்ட் செய்து சிறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த முதலமைச்சராக விஜய் வருவார் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என நடிகை தர்ஷா குப்தா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே ஐயனடைப்பு பகுதியில் உள்ள பிரத்யங்கரா தேவி கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு 1,08,000 எலுமிச்சை யாகம் நடைபெற்றது. இந்த பூஜையில் நடிகை தர்ஷா குப்தா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவிக தலைவர் விஜய் அடுத்த முதல்வராக வருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பதாக கூறினார். மேலும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்க ஆர்வமாக இருப்பதாக கூறினார். சார் சொல்லவே வேண்டாம். அவர் சும்மா போய் நின்னாவே அவ்வளோ கூட்டம் அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நானும் அவர் நெக்ஸ்ட்டு சிஎம்மாக வருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கேங்க.